بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وعلى آله وأصحابه واتباعه إلى يوم الدين وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவை போற்றியவனாக புகழ்ந்தவனாக, அவனிடமே உதவி கோரியவனாக, அவனிடமே பிழை பொறுக்க தேடியவனாக, உலக்கெடுதியிலிருந்தும் தீய செயலிலிருந்தும் பாதுகாப்பு தேடியவனாக இன்றைய பாடத்தை ஆரம்பிச்சுகின்றேன். இன்றைய பாடத்தலைப்பாக அல் முதாவமத்து அல் அமல் சாலிஹ், சாலிஹான அமல்களை தொடராக செய்து வருதல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை படைப்பினங்களுக்கு அனுப்பி வைத்தான். அவர்கள் மீது வேதங்களையும் தௌராத், இன்ஜீல், ஜபூர், ஃபுர்கான் போன்ற வேதங்களையும் இறக்கி வைத்தான். அல்லாஹு தஆலா அதை பற்றி அந்நிசா 165வது வசனத்திலே ருசுலம் முபஷ்ஷிரீன வ முன்திரீன் லிஅல்லா யகூன லின்னாஸி அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன் பஅத ரசூல், நன்மாராயம் சொல்லக்கூடிய, எச்சரிக்கை செய்யக்கூடிய தீர்க்கதரிசிகளை நாம் அனுப்பி வைத்தோம். ஏனென்றால் அல்லாஹுவை குறை கூறாமல், அல்லாஹுவை குறை கூற மனிதர்களுக்கு எந்த ஆதாரம் இருக்கக்கூடாது. லிஅல்லா யகூன லின்னாஸி அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன் பஅத ரசூல், தீர்க்கதரிசிகளை அனுப்பியதற்கு பிறகு அல்லாஹுவை குறை கூற மனிதர்களுக்கு எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நற்செய்தி கூறக்கூடிய, நன்மாராயம் சொல்லக்கூடிய, எச்சரிக்கை செய்யக்கூடிய தீர்க்கதரிசிகள் அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்தான். அந்த வகையிலே தீர்க்கதரிசிகளின் இறுதியான சிறப்பான மனிதராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹைர உம்மத்தின், சிறந்த சமூகத்தினர் என்பால் அனுப்பப்பட்ட சிறப்பான ஒரு தூதராயிருக்கும். அவர்களை அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்தான் நேர்வழியை கொண்டும் சத்திய மார்க்கத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி, ஏனைய மார்க்கங்களை விட இந்த மார்க்கத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவர்கள் அனுப்பி வைத்தான். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உம்மத்தினரை ஈமானின் பக்கம் மக்கள் அழைத்தார்கள். ஈமான் என்பது அத்தஸ்தீக் பில் கல்ப், உள்ளத்தால் உறுதிப்படுத்துதல், வனுத்துக்கு பில் லிசான், நாவினால் மொழிதல், ஒரு அமலு பில் ஜவாரி, உடல் உறுப்புகளினால் செயல்படுதல் என்பதுதான் ஈமானுக்கு வரைவிலக்கணம் சொல்லப்படுகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் அஸ்ர் என்ற அத்தியாயத்திலே வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர், காலத்துமே சத்தியமாக மனிதர்கள் அனைவருமே நஷ்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து மனிதர்களும் நஷ்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், பின்வரக்கூடிய 4 வரை தவிர. இல்லல்லதீன ஆமனு, உண்மையாக சத்தியமாக ஈமான் கொள்ள வேண்டிய முறைப்படி ஈமான் கொண்டவர்களை தவிர, ஈமான் கொண்டு நற்கிரிகைகள் செய்தவர்களை தவிர, மேலும் வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர், உண்மையை போதித்து பொறுமையையும் போதித்து கொள்வோரையும் தவிர, இந்த 4 வரையும் தவிர மற்றவர்கள் அனைவருமே நஷ்டவாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் மோமினாக ஆகுவதற்கு சாலிஹான அமல் அவசியமாகிறது. யாராவது ஒருவன் தான் மோமீன் என்று வாதிடுகிறான், ஆனால் தரக்கல் அமால் சாலிஹா, சாலிஹான அமல்களை விட்டுவிட்டு தான் ஒரு மோமீன் என்று கூறுகின்றான், தொழுவதில்லை, ஜகாத் கொடுப்பதில்லை, நோன்பு நோற்பதில்லை, ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதில்லை, ஃபைன்னஹு லா யுஅ்தபரு ஹீனஇதின் மோமின், அந்நேரத்திலே அவன் மூமினாக, உண்மையான விசுவாசியாக அவன் கருதப்பட மாட்டான், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். ஏன்? லிஅன்னஹு லம் யஅதி பில் அமலி ஸாலிஹ், அவன் சாலிஹான அமல்களை செய்யாத காரணத்தினால். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அஃதுல் அமாலி வ ஹப்புஹா இலல்லாஹ், அமல்களிலே சிறப்பானது, அல்லாஹு தஆலாவுக்கு மிக பிரியமானது, விருப்பமானது, எதன் மீது ஒரு அடியான் தொடராக நியமமாக செய்து வருகின்றானோ அதுதான் இறைவனுக்கு விருப்பமானது, சிறப்புக்குரியதாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபராயிலுல்லாஹி, அல்லாஹ்வுடைய கடமைகளை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான்.
அதை உரிய முறையிலே நிறைவேற்றுவது, நியமமாக தொடராக செய்வது கடமையாக்கப்பட்டுள்ளது. அது அல்லாஹு தாலாவுக்கு மிக பிரியமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹதீது குதுசிலி வந்திருப்பதை போல, உமா தகர்ரப இலைய அப்தி பிஷையின் அஹப் இலைய மிம்மா இஃப்தரத்து அலைஹிம், ஒரு அடியான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிக பிரியமானது அல்லாஹு தாலாவின்பால் நெருங்குவதற்கு அவன் கடமையாக்கிய கடமைகளை செய்வது, கடமையாக்கப்பட்டவைகளை செய்வது, ஹராமாக்கப்பட்டவைகளை தவிர்த்து கொள்வதுதான் அல்லாஹு தாலாவுக்கு மிக பிரியமானது. ஆகவே அல் வாஜிப் அல் மோமின், ஒரு மோமின் மீது கடமை அயஹ்ஃபத் வக்தஹு, நேரத்தை பேணி உரிய நேரத்திலே கடமைகளை நிறைவேற்றுவது, தன்னை வழிபடுவதிலே தியாகம் செய்வது, கடமைகளை நிறைவேற்றுவதுதான் ஒரு மோமினை பொறுத்தவரையில் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகளால் தொடராக செய்து வந்த சாலிஹான அமல்களை பற்றி கூறுகின்ற பொழுது சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா அமில அமலன் அஸ்பத்தஹு, ஒரு செயலை அவர்கள் செய்து வந்தால் அதை உறுதிப்படுத்துவார்கள். வகானிலான் இதா நாம மினல் லைல் அவ் மரித, இரவிலே அவர்கள் தூங்கிவிட்டால் அல்லது பகல் வேளையிலே அவர்கள் நோயாளியாக இருந்தால், சல்லா மினன் நஹாரி, இரவிலே அவர்கள் தூங்கினாலோ அல்ல நோயாளியாக இருந்தாலோ, சல்லா மினன் நஹார், பகலையிலே அவர்கள் தொழுவார்கள். இதனத்தை அஷரத் ரகாத்தன், 12 ரகாத்துகள் தொழுவார்கள் என்ற செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகையை தொழுதால் அதை நியமமாக செய்து வருவதை நபிகளார் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதா கலபஹு நௌமுன் அவ் வஜஉன் அன் கியாமில் லைல், காலங்களிலே தொழுவதை விட்டும் வலியோ வருத்தமோ தூக்கமோ அவர்கள் மிகைத்து விட்டால், சல்லா மினன் நஹாரி இஸ்னத்தை அஷரத் ரகாத்தன், பகலையில் அவர்கள் 12 ரகாத்துகள் தொழுவார்கள். கணியத்துக்குரிய சகோதரிகளே, அன்னில் அமால அல் முதாவமா அலைஹா, வணக்க வழிபாடுகளை தொடராக செய்து வருவது அஹப்புல் அமால் இலல்லாஹ் வ இலா ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக பிரியமானது, விருப்பத்துக்குரியது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, அஹப்புல் அமால் இலல்லாஹ் அதுவமுஹா வ இன் கல்ல, அல்லாஹு தாலாவுக்கு அமல்களிலே மிக விருப்பத்துக்குரியது அதை நேமமாக தொடராக செய்து வருவது, வெயின் கல்ல, அது குறைவாக இருந்தாலும் கூட, சிறியதொரு அமலாக இருந்தாலும் கூட அதை தொடராக செய்து வருவதுதான் அல்லாஹுக்கு மிக விருப்பமானதை, பிரியத்துக்குரிய செய்தி மிஷ்காத்துல் மசாபி என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் முத்தஃபக்குன் அலைஹி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே மஸ்ரூக் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், ஐயுல் அமலி கான ஹப்ப இலா ரசூலில்லாஹ், அமல்களிலே நபிகளாருக்கு மிக பிரியமானது எது என்று கேட்கப்பட்ட பொழுது அன்னை ஆயிஷா சொன்னார்கள், அத்தாயிம், தொடராக நியமமாக செய்து வருவது. ஆகவே மார்க்கத்திலே ஒரு அமலை தொடராக விட்டு செய்யாமல் தொடராக செய்து வருவது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மிக விருப்பத்துக்குரியதாக மிக பிரியமானதாக இருக்கிறது. ஆகவே அமல்களை பேணி நீங்கள் கடமையை நிறைவேற்றி வாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவி உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை சரிவர நேர்த்தியாக வளமையாக தொடராக செய்து வருவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது ஒருவன் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஃபி யௌமின் 100 மர்ரா, ஒரு நாளைக்கு சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி என்று 100 விடத்தம் கூறினால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். வென்கானத் மிஸ்ல ஜபதில் பஹர், கடல் நுரை போன்ற அளவு பாவங்கள் இருந்த போதிலும் சரியே அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, சாலிஹான் நல்லமல்களை தொடராக செய்வது இறுதி முடிவு அழகாக அமைவதற்கு காரணமாமையும். அந்த வகையிலே நாங்கள் கடமைகளை சரியாக நிறைவேற்றி எங்களுடைய இறுதி முடிவு சிறப்பாக இறை பொருத்தத்தோடு மரணிப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு உங்களுக்கு அருள் செய்வானாக. ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.